சுந்தரகாண்டம் 9வது சர்க்கம். புஷ்பக விமான வர்ணனை. ஹனுமார் கண்ட புஷ்பக விமானம் முதலில் பிரம்மாவிற்காக விஸ்வகர்மாவால் செய்யப்பட்டது. பின்னர் அது பிரம்மாவால் குபேரனுக்கு அளிக்கப்பட்டது. குபேரனிடமிருந்து அரக்க மன்னன் ராவணனால் கவர்ந்து வரப்பட்டது. அது பொன்மயமான தூண்களால் பிரகாசித்து கொண்டிருந்தது. அக்னி, சூரியன் இவர்களின் பிரகாசத்துக்கு இணையாக ஒளி பெற்று திகழ்ந்தது. இந்திர நீலக்கற்களால் ஆக்கப்பட்ட மேடைகளை கொண்டதாக இருந்தது. ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் பெற்ற பாக்கியவான்களுடைய இல்லங்களைப் போல சகல சம்பத்துகளுடன் கூடிய சிறப்புடையதாக அமைந்திருந்தது. அந்த அழகிய புஷ்பக விமானத்தில் நின்றபடி ஹனுமார் ராவணனின் பர்ணசாலையிலிருந்து வந்த பல்வகை பண்டங்களின் வாசனையால் ஈர்க்கப்பட்டார். பின்னர் அங்கு ஓர் அழகிய மண்டபத்தை கண்டார். இது போக பூமியோ, தேவராஜனின் அமராவதியோ, பிரம்மாவின் சத்தியலோகமோ என வியந்தார். நன்றாக உறங்குகின்ற அழகிய பெண்களின் கூட்டத்தை கண்ட ஹனுமார் இது தாமரை குடாகுமோ என வியந்தார். அந்த அழகிய பெண்களின் நடுவில் ராவணனின் விண்மீன்களால் சூழப்பட்ட சந்திரன் போல் காணப்பட்டான். அந்த ஸ்திரீக்கள் நல்ல குலத்தில் பிறந்தவர்கள், அழகு மிக்கவர்கள், ராவணனால் மதிக்கப்பட்டவர்கள், பலம் மிக்கவர்களாகவும் ராவணனால் மிக விரும்பப்பட்டவர்களாகவும் இருந்தனர். அவர்களை கண்ட ஹனுமார் இவர்களைப் போலவே சீதையும் தமது பதியான ராமரிடம் சேர்ந்திருப்பராகில் அது ராவணனுக்கல்லவா க்ஷேமத்தை கொடுக்கும் என எண்ணினார்.